கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, கிறிஸ்மஸ் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியூட்டும் செய்தி, ஒரு நிகழ்வு. என்றோ அது நிகழ்ந்திருந்தாலும் மறுபடியும் அதை எண்ணுந்தோறும் நம் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்பதை நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சி தந்தை, இந்த பேராலயத்தினுடைய பங்கு தந்தை சொன்னது போல, மகிழ்ச்சியின் எண்ணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். என்று காண்பேன் எழிலார்ந்த திருமுகத்தை என்று திருமூலர் கடவுளை நோக்கி பாடினார். என்று காண்பேன் உன் எழிலார்ந்த திருமுகத்தை. இதே பாடலின் பொருளை உணர்ந்து பாடி வந்தார்கள், ஆடி வந்தார்கள், ஜெபித்து வந்தார்கள் இஸ்ராயல் மக்கள். என்று காண்பேன் உன் எழிலார்ந்த திருமுகத்தை யாவே கடவுளே, உன் மீட்பரின் முகத்தை என்று தங்களையே தயாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்வுதான் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாசகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை பற்றி இருக்கும். நாம் கொண்டாடுவதோ அவருடைய பிறப்பு. ஏன்? பிறப்பின் நோக்கமே அந்த இரண்டாவது வருகைதான். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த நாட்டினுடைய தேசிய கவிஞன் தாகூர் இப்படி சொல்லுகிறார், ஈச் சைல்டு இஸ் a sign that God is not yet tired of human being. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் உலகத்தை பார்த்து சலிப்படையவில்லை என்பதற்கு அத்தாட்சி என்று சொல்லுகிறார். அது கிறிஸ்மஸுக்கு மிகவும் பொருந்துகிறது. வருகிற ஒவ்வொரு கிறிஸ்மஸும் இஸ் a sign that God is not yet tired of humanity. எத்தனையோ பிரச்சனைகள் அகில உலகத்திலே, திருச்சபையிலே, நமது வாழ்க்கையிலே, நமது சூழ் அமைவுகளிலே, ஸ்டில் காட் இஸ் நாட் எட் டயர்ட். இன்னும் நம்மை பார்த்து, நம் நண்பர்களை பார்த்து, நம் உடன் உழைப்பாளர்களை பார்த்து, நம் குடும்பத்தை பார்த்து கடவுள் சலிப்படையவில்லை. மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். அதற்கு திறந்த மனது வேண்டும். பாக்தாத் உங்களுக்கு தெரியும், அங்கே இந்த மதர் ட்ரீசா கான்வென்ட் அங்கே இருந்ததை திமத்தி என்ற ஒரு டொமினிக்கன் ப்ரீச்சர், நமது ஆயர்கள், கர்தினால்மார்கள், போப்பாண்டவர் அவர்களுக்கு ஒரு 6 டாக் கொடுத்தார். அதில் அதை போட்டிருக்கிறார். ஒரு குழந்தை கையில்லை, காலில்லை, தன்னுடைய வாயில் ஸ்பூனை வைத்து சாப்பாட்டை எடுத்து இன்னொரு கையில்லாத குழந்தைக்கு ஊட்டி விடுகிறதாம். பாருங்கள், பாக்தாத்தில் நடந்தது மதர் ட்ரீசா கான்வென்டில். நாம் பிறப்பதின் நோக்கமே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது, நம்மால் என்ன முடிகிறதோ அதை செய்வது, சிந்திப்பது. பூமி தன்னைத்தான் சுற்றுவது போல நாம் நம்முடைய குடும்பங்களை சுற்றியே உழைத்து இந்த பலனை குடும்பத்திற்கு கொடுத்தாலும் பூமி அதோடு நின்றுவிட்டால் பருவ காலங்கள் வருவது இல்லை. சூரியனையும் சுற்றி வர வேண்டும், கடவுள் என்ற சூரியனையும் சுற்றி வர வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், எல்லோரும் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் சொல்லுவது, இஃப் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங் யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். டிராஃபிக் ரூல் கடைப்பிடிக்கணும். சமூகத்தில் என்னென்ன ஒழுங்குமுறைகள் இருக்கிறதோ அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இஃப் யூ ஆர் அ Christian, you become doubly responsible because Christ is your omega point. அவரை நோக்கி நீங்கள் செல்லுகிறீர்களே. அதனால தான் இந்த வாசகங்கள்லாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி நாம் நினைக்க நேர்ந்தாலும் அவருடைய இரண்டாவது வருகையினுடைய நினைப்பாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது. எனவே ஆங்கிலத்தில் ஒரு பாடல், அந்த பாடலின் வரிகள் தொன்மையான பாடல். நான் அதை சரியாக சொல்லுகிறேனா என்று பார்க்கிறேன். when everyone is no one, when everyone is someone, no one is anyone. ஒவ்வொருவருமே
யாரோ உனக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டவர் என்றால் யாரும் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாதவர் இல்லை என்று அதனுடைய பொருள். அதை உணர்த்துவது தான் கிறிஸ்மஸ். பாலன் இயேசு, குழந்தை இயேசு என்று நாம் நம்மையே கற்பனை செய்து கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. தீர்க்க தரிசன மனநிலையில் நாம் அந்த பாலன் இயேசுவை பார்க்க வேண்டும். வர இருக்கின்ற சமுதாயத்தை அவர் கூறு போடுவார், அலசி பார்ப்பார், எதிர்க்கப்படும் அறிகுறியாய் இருப்பார். நமது நாடுகளில் ஆயர் யுவான் இங்கு இருக்கிறார். அவர் ஒரு காலத்தில் தேசிய நடுநிலையத்தில் ஒரு ஆராய்ச்சி செமினார் நடந்தபோது சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இந்த நாட்டில் ஆலயங்களுக்கு பஞ்சமில்லை, கோவில்களுக்கு பஞ்சமில்லை. மோர் டெம்பிள்ஸ் தேன் ஹவுசஸ். வீடுகளை விட கோவில்கள் அதிகமாக இருக்கிறது. மனிதர்களை விட கடவுள்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடவுள்கள், அந்த கோவில்கள் குறித்து காட்டும் நோக்கத்தை நாம் எண்ணுகிறோமா என்று காட்மண்டுவில் அப்படி இருப்பதாக சொல்லி நமது இந்தியாவிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று ஆயர் அவர்கள் ஒரு காலத்தில் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது உண்மைதான். கோவில்களுக்கு நமக்கு பஞ்சமில்லை, தெய்வங்களுக்கு பஞ்சமில்லை. குல தெய்வம் என்று நமது மக்கள் வைத்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு பிடித்த சிறு தெய்வ வழிபாடுகளை செய்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் குறித்து காட்டும் நோக்கம் என்ன என்பதை விட்டு விடுகிறார்கள். பழைய குன்றக்குடி அடிகளார் இப்பொழுது இருக்கிறாரே, இவருக்கு மூத்தவர் இறந்து விட்டார். அவர் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். காரில் போகிறோம், பெரிய கண்ணாடி இருக்கிறது, அங்கே ஒரு சின்ன கண்ணாடியும் இருக்கிறது. நாம் எப்போதும் அந்த பெரிய கண்ணாடியை பார்த்து தான் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரோட்டில் நாம் யாருக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடாது என்பது தெரியும். ஆனால் அவ்வப்பொழுது அந்த சின்ன கண்ணாடியும் பார்க்கிறோம், பின்னாடி என்ன வந்தது வருகிறது என்பதை பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் பயணிக்க வேண்டும், கிறிஸ்துவை முன்னிறுத்தி பயணிக்க வேண்டும். நமது வாழ்வில் பல அசௌகரியங்கள் நடக்கின்றன, நமக்கு பிடிக்காதது நடக்கிறது, நாம் எதிர்பார்க்காதது நடக்கிறது. அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருப்பதா? அவ்வப்பொழுது அந்த சின்ன கண்ணாடியில் நாம் பார்க்கலாம், அது தவறில்லை. ஆனால் மன்னித்து விட வேண்டும், மன்னித்து விட வேண்டும். நமக்கே துரோகங்கள் யாரும் செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். அது ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று பெயர். நம்மால் மறக்க முடியவில்லை என்றாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மன்னிக்காவிட்டால் நாமே மற்றவர்களுக்கு துன்பமாக மாறிவிடுவோம். நாமே ஒரு புண்ணாக நம்முடைய உடலே ஒரு புண் என்று தமிழ் பண்பாட்டில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய உடல் 2 நாளைக்கு குளிக்கலைன்னா என்ன ஆகும்? அதுபோல நம்முடைய உடலே புண். ஒவ்வொரு நாளும் நாம் மருந்திடுகிறோம். முதியவர்களுக்கு மட்டும் மருந்து கொடுக்கவில்லை, பிறந்து 16 வயது இருக்கிற இளைஞர்கள், பதின்ம பருவத்தினருக்கும் கூட இந்த ஞானம் வேண்டும். உடலே புண் என்பதுதான் நம்முடைய தொன்மையான புரிதல். எனவே அப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் என்று காண்பேன் உன் எழிலார்ந்த திருமுகத்தை என்று வாழ்ந்த மரியாளை பற்றி நாம் நினைக்க வேண்டும். மரியாளை பற்றி 2 வார்த்தைகள் மிக முக்கியம். இவைகளையெல்லாம் வைத்து அவள் உள்ளத்திலே சிந்தித்து வந்தாள் என்று சொல்லுகிறார்களே. உள்ளத்திலே சிந்தித்தல் என்பதனுடைய மூலச்சொல் சிம்பலையோன் என்ற வார்த்தை. சிம்பலையோன். சிம்பலையோன் என்றால் என்ன தெரியுமா? ஒன் ஹூ கேதர்ஸ், எல்லோரையும் சேர்க்கிறவள், ஒருங்கிணைக்கிறவள். இன்றைக்கு சினடல் என்று சொல்லுகிறோமே, இணைந்து நடத்தல், அதை செய்வதுதான் சிம்பல். மரியாள் கிறிஸ்து பிறந்த பின் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில பிரிந்த சபையினர் சரியாக யோசிக்காமல் நினைக்கிறார்கள், இயேசுவுக்குத்தான் உருவம் கொடுத்து விட்டார்களே மரியாள், அப்புறம் அவர்களையே நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். இயேசு பிறந்த பின் இந்த வார்த்தை விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 2 முறை. 2 முறையும் மரியாளுக்காகத்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிம்பலையோன். இந்த வார்த்தையினுடைய முழு பொருள், அதனுடைய ஆப்போசிட், எதிர்மறையான வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னால் இன்னும் நன்றாக புரியும். இந்த சிம்பலையோன் என்றால் ஒன் ஹூ கேதர்ஸ், அரவணைத்து ஒன்று சேர்ப்பவள். டெபிலியோன், டெபிலியோன், டெபில்னு சொல்கிறோம்ல, பேயின்னு சொல்கிறோம்ல, அதற்கு மூலச்சொல் டெபிலியோன். கிரேக்க மொழியில் டெபிலியோன். அதனுடைய மூலச்சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஒன் ஹூ ஸ்கேட்டர்ஸ், ஒன் ஹூ ஸ்கேட்டர்ஸ், சிதறடிப்பவள். சிந்தாமல் சிதறாமல் சேகரிக்கின்ற மக்களை சிதறடிக்கிறவர் தான்
டெவில், பேய். அப்போ உங்களுக்கு புரியுதா மரியாளுடைய பணி இந்த திருச்சபையில் என்ன? கண்ணுத பெருங்கடவுள் கலகமோடு அமர்ந்து பன்னுற ஆய்ந்த பசுந்தமிழ் என்று சொல்லுகிறார்களே தமிழ. அந்த கண்ணுத பெருங்கடவுள் ஆகிய யாவே கடவுள் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, யாவேக்கும் ஐஎஃப் யாவே என்ற ஒரு பெரிய சிம்பல் இருந்தது, ஏன்ஷியன்ட் சிம்பல். அந்த கண்ணுத பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்தன்னா திருச்சபையோடு அமர்ந்து, மரியாளோடு அமர்ந்து ஆய்ந்த திருச்சபை இந்த திருச்சபை. பிரச்சனைகள் இருக்கின்றன, என்றைக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. அந்த பிரச்சனைகள் வந்தால், பிரச்சனைகள் should not become the captain of the ship, we become the captain of the ship. பிரச்சனைகள் ஓடிவிடும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பார். எனவே இந்த மரியாளுடைய திருத்தலம் உலக புகழ்பெற்ற ஒரு திருத்தலம். இங்கு இருக்கின்ற தந்தையர்கள் இதை ஒவ்வொரு நாளும் அழகூட்டி மெருகூட்டி திட்டமிட்டு ஆயரோடு இணைந்து இதை ஒரு காந்த பூமியாக உருமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லுகிறார். நேற்று கூட என்னிடம் சொன்னார்கள். நேற்று ஒரு செமினாரிலே நான் சொன்னேன், எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவர் பிறந்த நேட்டிவிட்டி சர்ச்சில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அது பேப்பரில் தான் ஒட்டியிருந்தாங்க. அது என் கண் முன்னால் வந்தது. அது ஒரு ப்ராவிடன்ஸ் என்று நான் நினைக்கிறேன். இஃப் யூ என்டர் ஹியர் அஸ் அ டூரிஸ்ட், யூ வில் கம் அவுட் அஸ் அ பில்கிரிம். If you enter here as a pilgrim, you will come out more holier. அதே வார்த்தை இங்கு இந்த வேளாங்கண்ணிக்கு பொருந்துகிறது. இங்கு ஒரு பார்வையாளராக நீங்கள் நுழைந்தால் திருப்பயணியாக வெளியே செல்வீர்கள். இந்த ஆலயத்திலே, இந்த வேளாங்கண்ணி நகரிலே திருப்பயணியாக இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் நுழைந்தால் புனிதம் மேம்பட வெளியிலே செல்வீர்கள் என்பது இந்த ஆலயத்திற்கு பொருந்துகிறது. பிரான்ஸ் நாட்டினுடைய ஆலயம் நோட்டர்டேம் கத்தீட்ரல், அதற்கு அந்த நாடே பணம் கொடுத்து இன்றைக்கு அதை புதுப்பித்திருக்கிறது. அந்த நாடு ஏன் பணம் கொடுத்தது? பிரெஞ்சு புரட்சி சமயத்திலே திருச்சபையினுடைய சொத்துக்களை இந்த நாடு பிடுங்கி கொண்டது. அதனால் அவங்களுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த தேவாலயத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று. அதனால் அது தீ பிடித்ததால், சிதைவுற்றதால், அது பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி அந்த நாடே அதை மறுபடியும் எழில் பொங்கும் ஒரு ஆலயமாக மாற்றியது. அந்த ஆலயத்தை பற்றி ஒரு கவிஞர் என்ன அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். அதை நான் அப்படியே வேளாங்கண்ணிக்கு எடுத்து போடுகிறேன். மேலே அந்த ஏரியல் வியூ இருக்கு இல்லையா, ஏரியல் பேர்ட்ஸ், மேலேருந்து பார்த்தா வேளாங்கண்ணி எப்படி இருக்கும்? ஒரு திருநகரம், எருசலேம், மன்னக சியோன் மாதிரி இருக்கும் இல்லையா? அதை அந்த வார்த்தையை பற்றி, அந்த வார்த்தை இதுதான், ஆல் ஹியூமன் ஒர்க் ends here. So that in time to come, people will no doubt do it differently but not better. பாருங்க, ஒரு காலம் வரும், இதைவிட கூட வித்தியாசமாக மனிதர்கள் செய்வார்கள். ஆனால் இது போன்ற மனித முயற்சிகளின் முழுமையை செய்ய முடியாது. அப்படி இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கலாம் என்பது போல் நமக்கு தோன்றும். இதை பார்ப்பது தாய் வீட்டிற்கு வருவது. அகஸ்தீனார் அதனால்தான் சொல்லுகிறார், இரவும் ஒன்றுதான் பகலும் ஒன்றுதான் திருத்தலங்களில். அந்த வார்த்தைக்கு இந்த வேளை நகர்தான் பொருத்தமான நகரம். எனவே இந்த சிந்தனைகளை உள்வாங்கி நாம் ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்புக்கு தயாரிப்போம்.